பகவான் மடியெழுந்து கொண்டு கைலாய மலை வருகிறார். சிவபெருமான் உமையவள் பார்வதி இடத்திலே இருக்கிறார். என்ன ஏமா ஒரு நாளும் இல்லாத திருநாளாக இருக்கிறார். ஆமா, என் 1000 கண்ணுடையாள் ஆதி பராசக்தியானவள் கேட்கிறாள், சாமி எல்லா உயிர்களுக்கும் உணவு கொடுத்தேறார். உலகத்தின் தலைமகளே, என் கலைமகளே, என் மலைமகளே, நான் எல்லா சிவராஜர்களுக்கும் உணவளித்திருக்கிறேன். ஒரு காலமும் நம்ப மாட்டேன். சிவனுக்கும் சக்திக்கும் கைலாய மலையில சண்டை. அம்மா உணவு கொடுக்கவில்லை என்றால் உமா மகேஸ்வரன் என்று யாரும் என்னை தொழுது வணங்க வேண்டாம், வேண்டவே வேண்டாம். அன்னம் கொடுக்கவில்லை என்றால் அண்ணா மலையன் என்று யாரும் தொழுது வணங்க வேண்டாம், வேண்டாம் வேண்டாம். அம்மா நான் வழி இழக்கவில்லை என்றால் பரம ஈசல் பட்டன் எனக்கு தேவையில்லை பார்வதி. அம்மா ஒருவேளை நீ தோற்று விட்டானால் 3 சாபத்துக்கு ஆளாக வேண்டும். அம்மா என்ன சாபம் கொடுக்கிறார் பாருங்கள். என்ன சாபம் கொடுத்து வருகிறார்? தக்கராஜன் மகளாக நீ பிறக்க வேண்டும். அம்மா தக்கராஜன் மகளாக நீ பிறக்க வேண்டும். அம்மா அட்டகாளி 8 பேராய் அவதரிக்க வேண்டும். அம்மா மாடனோடு நீ பிறந்து மாடனோடு நீ பிறந்து ஆண்ட விடத்தை திங்க வேணும். மாடனோடு நீ பிறந்து ஆண்ட விடத்தை திங்க வேணும். ஐயா சுடுகாடு முக வேணும், சுடுகாடு முக வேணும், சுற்ற வீடா நீங்க வேணும், சுடுகாடு முக வேணும், சுற்ற வீடா நீங்க வேணும், எடுகாடு முக வேணும், முக வேணும், அரங்குடைத்தார் சிவரே பெருமானே, எடுகாடு முக வேணும், முக வேணும், அரங்குடைத்தார் சிவபெருமானே. ஏமா பார்வதி, ஒருவேளை நீ தோற்று விட்டையானால் தக்கராஜன் மகளாக மண்ணுலகத்திலே ஜனிக்க வேண்டும். இது முதல் சாபம் அம்மா. 2வது சாபம் அட்டகாளி 8 பேராக அவதரிக்க வேண்டும், பூமியிலே அவதரிக்க வேண்டும். 3வது சாபம் மாடன் தம்புரானோடு நீ பிறந்து மாடத்தியாக மண்ணுலகத்துல வர வேண்டும். சரிதான் சரிதான் ஐயா. முடியுமா உன்னால? சுடுகாடு செல்ல வேண்டும், சுற்ற பிணம் திங்க வேண்டும், இடுகாடு செல்ல வேண்டும், இட்ட பிணம் திங்க வேண்டும். முடியுமா என்று சிவபெருமான் அம்மையாகிய உமையவள் பார்வதி இடத்துல கேட்கிறார். பார்வதி பார்க்கிறா, ஏன் காலையில குடிக்கும் போது இரமனுடைய உசுர் பாதி போயிட்டு அங்கே காவுசூர் தான் இருக்கிறது. ஆமா, சிவபெருமானோடு சண்டைக்கு ஒப்பிடுகிறார். அம்மா எப்படி வருகிறாள்? எப்படி வருகிறார்? பகவானை பரிசோதிக்கிறார். அப்படின்னா உமையவள் பார்வதா தேவி சிவபெருமானை பரிசோதிக்கிறார். எப்படி பரிசோதிக்கிறாள்? சிங்கமாலை இளையறுத்தாள், சிங்கமாலை இளையறுத்தாள், அம்மையான பார்வதியாள், பார்வதியாள் இளையறுத்தாள், இளையறுத்தாள், அம்மையான பார்வதியாள், பார்வதியாள் இளையறுத்தாள், இங்கே இளையறுத்தாள், உண்மை உன்னை பார்வதியாள், பார்வதியாள்.
சிங்கவாழை இலையறுத்தாள் சிங்கவாழை இலை அறுத்தாள் சிமிழனை அதிலே வைப்பாள் அழகு நிறைந்த சிதறம்பு வாயில அழகு நிறைந்த சிதறம்பு வாயில இரம்பனுடைய வாயில சிதறம்பு வாயிலே இளையரசி கவிகுண்டு ஓட கண்டாள் 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 சுதர்பமாயதிலே சுதர்பமாயதிலே கையெழுதி கொண்டு